பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய ஐபி மிஷன் பைபிள் காலேஜில் படிக்கிற மாணவர்களுக்காக இப்பொழுது நாங்கள் ஒரு வீடியோ தயாரித்திருக்கிறோம். என்னவென்றால், எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னால், முதல் பக்கம் அப்படின்னு சொல்கிறீங்களே, நோட்டின் முதல் பக்கம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேருக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. ஏன்னா நோட்டில் முதல் பக்கத்தை எப்படியா எழுதுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்களோடு கூட சந்தேகங்களை கேட்கிறீர்கள். மிகவும் நல்ல சந்தேகம்தான். உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். பைபிள் காலேஜில் படிக்கிறவங்க கண்டிப்பாக சந்தேகம் கேட்டு தான் ஆகணும். கேட்குறதே இல்லை. நிறைய பேர் எங்களோடு பழகிறீங்க, பேசுகிறீங்க, சந்தேகம் கேட்குறதில்ல. பைபிள் காலேஜில் பிரின்ஸ்பால்கிட்ட சந்தேகம் கேட்கணும், டீச்சர்கிட்ட சந்தேகம் கேட்கணும், சக மாணவர்கிட்ட சந்தேகம் கேட்கக்கூடாது, டீச்சர்கிட்ட ஃபோன் பண்ணி சந்தேகம் கேட்கக்கூடாது, கிளாஸ்லேயே அவங்க நடத்துகிற கிளாஸ்லேயே சந்தேகம் கேட்க வேண்டும். ஆகவே இப்பொழுது பாருங்கள், பைபிள் காலேஜினுடைய நோட்டு நீங்கள் கிளாஸில் அட்டன் பண்ணும் பொழுது, டீச்சர் டீச் பண்ணும் பொழுது, நீங்கள் முன்னாடி செல்ஃபோனை ஆன் பண்ணி உட்காந்துருக்குறீங்க. அந்த செல்ஃபோன் உங்கள் தலை, அதாவது முகம் தெரிகிற மாதிரி முதலாவது நீங்கள் ஸ்டாண்டாக, இப்போ பாருங்கள், நான் ஒரு நோட்டை காட்டுறேன்னா அந்த நோட்டை ஒரு ஸ்டாண்டில் வச்சுக்கிறேன் பாருங்கள். ஸ்டாண்டு வாங்க வேண்டியதில்லை. ஒரு சாதாரண ஒரு அட்டைப்பெட்டியில் சாய்ச்சிருக்கிறேன். முன்னாடி ஏதாவது ஒன்று சாட்சி வைக்கிறதுக்கு இருந்தால் போதும். அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். கிளாஸ் ரூமில் அட்டன் பண்ணும்போது மாணவர்கள், நீங்கள் மேலே ஃபேன் தெரிகிற மாதிரி உங்கள் வீடியோ வைக்கிறீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற சுவர் அல்லது மேலே இருக்கிற கூரை ஓடு அந்த மாதிரிலாம் தெரிகிற மாதிரி வைக்கிறீங்க. அப்படி வைக்கக்கூடாது. உங்கள் முகம் தெரிகிற மாதிரி வைக்கணும். பைபிள் காலேஜில் எப்போதுமே நம்ம வீடியோ ஆன் பண்ணி தான் கிளாஸ் அட்டன் பண்ணணும். ஏன்னா ரெகுலர் காலேஜில் நம்ம நேரடியாக முகம் காட்டி தான் என்ன செய்கிறோம், பைபிள் காலேஜை படிக்கிறோம். ஸோ ஆகவே நம்ம முகம் காட்டி என்ன செஞ்சோன்னா நம்ம பைபிள் காலேஜில் அட்டன் செய்ய வேண்டும். ஏன்னா நம்ம முகம் காட்டாமல் எந்த ஸ்கூலுக்கும் போகிறதில்ல. நம்ம ஸ்கூலுக்கு போனாவே முகம் காட்டி என்ன செய்கிறோம், எல்லாத்தையுமே நம்ம மக்கள்கிட்ட நம்ம நேரடியாக பேசுகிறோம், பழகிறோம். ஆனால் ஆன்லைனில் ஏன்னா நீங்களாம் நேரடியாக படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை வீட்டிலேருந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பை தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். அப்போ நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னாக்க, நீங்கள் உங்களுடைய முகத்தை மாணவர்களுக்கு காட்டித்தான் ஆக வேண்டும். டீச்சருக்கு உங்கள் முகத்தை காட்டித்தான் ஆக வேண்டும். டீச்சர்ஸ் எழுத்துக்களையே படிச்சுட்டு இருக்கிற மாதிரி ABCD அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களோட அருமையான என்ன செய்கிறீங்க, உங்களுடைய கிளாஸில் நீங்கள் உங்கள் முகத்தை காட்டுறதில் உங்கள் இன்ஷியல் மட்டும்தான் வருது. அதனால் அப்படி இருக்கக்கூடாது. முகத்தை நீங்கள் என்ன செய்வேன்னு சொன்னால் காட்ட வேண்டும். உங்கள் முகம் பார்த்தது நாங்கள் டீச் பண்ணுறது நல்லது. ஆகவே இந்த நாளில் பாருங்கள், நம்முடைய பைபிள் காலேஜில் நம்முடைய மாணவர்கள் இன்றைக்கி தெளிவாக படிக்கணும். ஏன்னா அதுக்கு நாங்கள் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஏன்னா வீடியோ ஆன் அப்படின்னு சொல்லி வீடியோ ஆன் பண்ணும் பொழுது உங்கள் முகம் என்ன செய்யணும், சரியாக தெரியும். வீடியோ ஆன் பண்ணாமல் நீங்கள் இருந்தால் உங்கள் முகத்தை நாங்கள் என்ன செய்ய முடியாது, வீடியோவில் பார்க்க முடியாது. அந்த மாதிரி இல்லாதபடி நீங்கள் வீடியோவில் ஒரு முகத்தை காண்பிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா அட்டனன்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆகவே நிறைய பேர் வீடியோ அட்டன் பண்ணும்பொழுது வீடியோ ஆன் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு என்ன செய்கிறீங்க, ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டில் சாப்பிட்றீங்களா, தூங்க போயிட்டீங்களா, அல்லது வேறு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறீங்களா, என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு தெரியறதில்ல. நீங்கள் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு என்ன செஞ்சிடுறீங்க, நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. ஆகவே உங்கள் முகத்தை நாங்கள் பார்க்க எப்போதும் விரும்புகிறோம். உங்கள் முகம் ரொம்ப சிறப்பான அழகான முகம். ஆகவே உங்கள் முகத்தை நீங்கள் காண்பிக்காமல் எப்போதும் என்ன செய்யக்கூடாது, கிளாஸில் அட்டன் பண்ணக்கூடாது. மார்க்குகள் குறையும். ஏன்னா நீங்கள் எப்போது வீடியோ அட்டன் பண்ணாலும் முகத்தை காட்டினா நாங்களும் அதை பார்த்து சந்தோஷப்படுவோம். உங்களுக்காக நாங்கள் என்ன செய்வோம், ஜெபம் செய்வோம். கிளாஸ் நல்ல உற்சாகமாக நடத்துவோம். பரவாயில்ல ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி நன்றி சொல்லிட்டு நடத்துவோம். ஆக நீங்கள் முகத்தை காண்பித்து தான் அட்டன் பண்ண வேண்டும். நிறைய பேர் வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு போயிட்டுருக்கிறீங்க. ஏதோ அட்டனன்ஸுக்காக ஆன் பண்ணுறோன்னு சொல்லி ஆன் பண்ணுறீங்க. அப்படி இருக்கக்கூடாது. முகம் தெரிய வேண்டும். ஆன் பண்ணி ஓட்டை காட்டக்கூடாது, ஃபேனை காட்டக்கூடாது. நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், கிளாஸில் அட்டன் பண்ண வேண்டும். டீச்சர்ஸ்க்கு ப்ரைஸ் லாட் சொல்ல வேண்டும். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணக்கு முன்னாடியே நீங்கள் என்ன செய்யணும்னா ப்ரைஸ் லாட்டை சொல்லிடணும். பாட்டு பாடினாங்க அப்படின்னா அப்போ மறுபடியும் ப்ரைஸ் லாட் சொல்ல வேண்டியதில்லை, கடைசியில் கூட சொல்லிக்கலாம். சரிங்களா? ஓகே. கிளாஸ் இது முதல்ல நான் சொன்னேன், பைபிள் காலேஜ் என்றால் பைபிள் காலேஜ் மாதிரி நம்ம என்ன செய்யணுங்க, படிக்கணுங்க.
பைபிள் காலேஜில் படிச்சுக்கிறேன்ட்டு நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா வந்து பைபிள் ஸ்கூல், நான் வந்து பைபிள் கிளாஸை படிக்கிறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது பைபிள் காலேஜ். சொல்லுங்கள், பைபிள் காலேஜ். இது ஐபிஐ மிஷன் பைபிள் காலேஜ். பைபிள் காலேஜில் படிக்கிறேன்னா காலேஜ் ஃபீலிங் வரணும். அதுக்காக தான் உங்களை காலேஜ் படிக்கிறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பைபிள் காலேஜ் படித்தா பைபிள் காலேஜ் ஃபீலிங் உங்களுக்கு வர வேண்டும். ஸோ ஃபீலிங்கோடு படிங்க, சரிங்களா? அந்த ஃபீலிங்கோடு படிங்க. அப்போ தான் காலேஜ் படித்து ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் படித்த பிற்பாடு பிடிஹெச் எம்டின்னு பின்னாடி போட்டுக்கிறீங்க இல்லையா, அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். நீங்கள் படிக்காமல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுட்டு, எங்கேயோ பார்த்துட்டு எங்கேயோ அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுடைய பைபிள் காலேஜ் படிக்காமல் நீங்கள் ஏதோ சும்மா அப்படியே டைம் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பட்டத்தை போட்டுக்கிட்ட மாதிரி ஆயிரும். அந்த பட்டத்தை போடும்போது அது உங்களுக்கு அசிங்கமாக இருக்குது. அது உங்களுக்கே மனசாட்சி குத்தும். ஐயோ, நம்ம பைபிள் காலேஜ் ஒழுங்காகவே படிக்கலை, எப்படி இந்த பட்டத்தை போடுறேன், எப்படி நான் பிடிஹெச் படிச்சுக்கிறேன், எம்டி படிச்சுக்கணும் வெளியே சொல்கிறேன்ட்டு உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்க வேண்டும். ஏன்னா உங்கள் மனசாட்சி இருக்குது இல்லையா, அதனால் மனசாட்சிக்காக வேண்டி பயப்படுங்கன்னா பைபிள் இருக்குது. மனசாட்சி நிமித்தம் இதை செய்ய வேண்டும் என்று. மனசாட்சி நிமித்தம் நம்ம என்ன செய்யணும், ஆன் பண்ணணும். ஏன்னா என்றைக்காவது ஒருக்கு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு உடம்பு சரியில்லை, தும்மல் வருது, இருமல் வருது, ஒரு தண்ணி குடிக்கணும் அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஆஃப் பண்ணியே சில பேர் அட்டன் பண்ணி காலத்தை ஓட்டி 3 வருஷத்தை முடிச்சிடுறாங்க. அது அவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் மார்க் ஷீட் தரமாட்டோம், கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மதிப்பெண்கள் வழங்க மாட்டோம். ஆகவே அட்டனன்ஸ் ரொம்ப முக்கியங்க. அட்டனன்ஸுக்காக வேண்டி படிங்க. அதே சமயத்தில் நீங்கள் உங்கள் முகத்தை காட்டி படிங்க. சரி, ஓகே. இப்போ நேராக நம்ம இந்த நோட்டு முன்பக்கத்துக்கு வரலாங்களா? நோட் ஒன்று புதுசாக வாங்கிக்கிங்க. லாங் சைஸ் வாங்கிக்கிங்க, ஷார்ட் சைஸ் வாங்கிக்கிங்க, கிங் சைஸ் வாங்கிக்கிங்க, ஏதோ ஒரு சைஸ் வாங்கிக்கிங்க. அல்லது உங்களுக்கு வசதி இருந்தால் டைரி கூட வாங்கிக்கிங்க, சரிங்களா? டைரி வாங்கினா நிறைய ஆகும். நீங்கள் நோட்டு வாங்கிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன், சரிங்களா? நோட்டு நல்லா 2 ஒயர் லாங் சைஸ் நோட்டு. நீங்கள் ரூல்டு நோட்டாக வாங்கலாம், அன்ரூல்டாக வாங்கலாம், அது உங்கள் பிரியங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பேஜ் எழுதுறதை மட்டும் சொல்லித்தரது எங்கள் பிரியங்க. ஏன்னா நம்ம இந்த 1வது 2வது 3வது 5வது வரைக்கும் படிக்கிற கிளாஸில் உற்சாகமாக என்ன பண்ணுவோம், நோட்டு வாங்கினோன்னே என் பேரை எழுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுவோம். அல்லது அழகாக யாராவது எழுதி கொடுக்குறவங்ககிட்ட கொடுத்தாப்பா இது என் பேரை எழுதி கொடுப்பா அப்படின்னு சொல்லி உற்சாகமாக நம்ம ஜான் டேவிட் குமார், 1ஆம் வகுப்பு, அரசு துவக்கப்பள்ளி, ஜெயராமபுரம், ஈரோடு மாவட்டம் அப்படின்னு எழுதிக்கிறோமா? அதை மாதிரி என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம அழகாக நம்ம பேர் நம்ம நோட்டில் போட்டுக்கிறோம். அப்புறம் அந்த நோட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ் பாடம், அப்புறம் அறிவியல் பாடம், வரலாறு பாடம், புவியியல் பாடம், இந்த மாதிரி ஒரு 5 பாடம் இருக்குது இல்லைங்களா? கணக்கு பாடம், ரெட் ரூல்டு நோட்டு, 4 ரூல்டு நோட்டெல்லாம் வச்சுருப்போம். அந்த நோட்டில் என்ன எழுதியிருப்போம், 4 ரூல்டு நோட்டு, ரெட் ரூல்டு நோட்டு, கணக்கு நோட்டு, அறிவியல் நோட்டு, தமிழ் நோட்டு, இங்கிலீஷ் நோட்டு அப்படின்னு எழுதிக்கிறோமா? அதே மாதிரி தான் பைபிள் காலேஜில் ஒரு நோட்டு நீங்கள் வாங்குறீங்க. அந்த நோட்டோட முதல் பகுதியில் இது மாதிரியான தகவல்கள் வர வேண்டும். எப்படிப்பட்ட தகவல் வரணும் பாருங்கள். காலேஜ் பேர், முதல்ல காலேஜ் பேர் பக்காவாக நீட்டாக அழகாக நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதுங்க, அழகாக எழுதுங்க, தமிழ் கூட எழுதுங்க, சரிங்களா? நோ ப்ராப்ளம். அடுத்தது காலேஜ் பேர், ஊர் இருக்கணும். எந்த ஊரில் அந்த காலேஜ் இருக்குது? பெருந்துறை, ஈரோடு. அதை போடாமல் வெறும் மொட்டை காலேஜாக போட்டிங்கன்னா அது எங்கே இருக்குதுன்னே தெரியாத போயிடும். அது எங்கேயோ ஆன்லைனில் வானத்தில் பறக்குதுங்கன்றக்கூடாது, சரிங்களா? அது வானத்தில் ஆன்லைனில் இருந்தாலும், வெப்சைட்டில் இதில் என்ன சேட்டலைட்டில் இருந்தாலும் ரொம்ப இங்கே உட்காந்து படிக்கிறோம். பெருந்துறையில், ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது, ஓகேங்களா? அடுத்து நோட்டு, உங்கள் நோட்டு தானே அது, உங்கள் பேரே இருக்கிறதுல பாருங்கள். நிறைய பேர் நோட் அனுப்பியிருந்தாங்க. பாஸ்டர் ஜான்சன் கிளாஸில் அனுப்பி சொல்லியிருந்தார். அந்த நோட்டில் உங்கள் பேரே இல்லை. உங்கள் பேர் இல்லைன்னா அந்த நோட்டு உங்கள் நோட்டுன்னு எப்படிங்க ஏற்றுக்கிறது? நான் சொன்ன மாதிரிலாம் 1ஆம் கிளாஸில் நோட்டு வாங்கினோன்னே அப்பாப்பா என் பேரை எழுதி கொடுப்பா, படிக்க தெரியாத பையன் என்ன செய்வேன், என் பேரை எழுதி கொடு அப்படின்னு சொல்லி இன்சில் போட்டு கா அப்படின்னு சொல்லி போடு அப்படின்னு சொல்லி தமிழில் இன்சில் போட்டு என்ன செஞ்சுக்கிறோம், அழகாக பேர் எழுதிக்கிறோமா? நீங்கள் ஏன் உங்கள் நோட்டில் பேர் எழுத மாட்டேங்கிறீங்க? உங்கள் பேரை பார்த்து உங்களுக்கே வெக்கமாக இருக்குதா, இல்லை பாவமாக இருக்குதா, இல்லை கோபம் வருதா, என் பேர் எதுக்கு எழுதோன்னு சொல்லி? நிறைய பேருங்க ஒரு 5 நோட்டு அனுப்பிக்கிறாங்க. 5ல் ஒருத்தரை தவிர மீதி யாருமே நோட்டில் பேர் எழுதலை. அதனால் முதல்ல உங்கள் பேரை எழுதுங்க. ஏன்னா இதை நீங்கள் பிடிஎஃப் பண்ணி உங்கள் ஃபுல் நோட்டை எங்களுக்கு பிடிஎஃப் பண்ணி அனுப்பும்போது அந்த நோட்டை
நாங்கள் ஆஃபீஸில் கம்ப்யூட்டரில் அதை என்ன செஞ்சுக்கிறோம், சேவ் பண்ணும்போது உங்கள் பேர் வரணும். அதனால் உங்கள் பேரோடு இருக்கணும். முதல்ல உங்கள் பேரை தயவு செய்து மறந்துடாதீங்க. நிறையா பேரே எழுதுது, அது ரொம்ப சங்கடமாக இருக்குது. மெயின் உங்கள் பேர் தாங்க நோட்டில் இருக்கணும். சப்ஜெக்ட் இருக்குது, டீச்சர் இருக்குது, எல்லாமே இருக்குது. சரிங்களா? இங்கே நம்ம வந்து இங்கே டீச்சர் பேரை போடாது விட்டுட்டு நான் இங்கே அப்புறமா சொல்கிறேன். நேம் வந்து நம்ம என்ன செய்யணுங்க, போடணுங்க. அடுத்தது வந்து கோர்ஸு, நீங்கள் என்ன படிக்கிறீங்க அதை வேணும் உற்சாகமாக போட்டுக்கிறீங்க. சரிங்களா? போட்டுக்கிறீங்க உற்சாகமாக. பிடிஹெச் படிக்கிறேன், நான் வந்து எம்டி படிக்கிறேன்னு போட்டுங்க. அடுத்து செமஸ்டர், நீங்கள் எந்த செமஸ்டர் படிக்கிறீங்க, ஃபஸ்ட் செமஸ்டரா செகண்ட் செமஸ்டரா, அதில் எந்த கிளாஸ் படிக்கிறீங்க, மொதல் கிளாஸா செகண்டா தேர்டா ஃபோர்த்தா சிக்ஸ்த்தா, எந்த கிளாஸ் படிக்கிறீங்க அப்படின்னு எழுதிக்கிங்க அந்த நோட்டில். அடுத்து அது என்ன சப்ஜெக்ட்டு, சரிங்களா, என்ன சப்ஜெக்ட், என்ன பாடம். இப்போ எந்த நோட்லேயும் கணக்கு நோட்டு அப்படின்னு எழுதுகிறோமா, அப்போ ஏன் அந்த நோட்டோட பேரை நம்ம போட மாட்டேங்கிறோம்? போடணுங்க. அடுத்து டீச்சர் பேர் போடணுங்க. பள்ளிக்கூடத்தில் டீச்சர் பேர் போட மாட்டோம். இப்போ எல்கேஜி யூகேஜி படிக்கிறோன்னா உங்கள் மிஸ் பேர் என்னப்பா அப்படின்னா சங்கீதா மிஸ்ஸு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து படிக்கிற வாத்தியாரோட பேரை, அதாவது பேராசிரியர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம ஃபேக்கல்ட்டியோட பேரை நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், அதில் போட வேண்டும். அவங்க பேரை போட்டு தான் நீங்கள் இதில் என்ன செய்யணுங்க, போட. ஓகே, நோட்டில் மறக்காமல் டீச்சர்ஸோட பேரை போடுங்க. சரிங்களா? டீச்சரோட பேரை போடுங்க. அதே மாதிரி நீங்கள் எழுதக்கூடிய டேட்டை போடுங்க. டேட்டு பார்த்தீங்கன்னா என்றைக்கு கிளாஸ் நடக்குதோ அந்த கிளாஸுடைய டேட்டை போடுங்க. டேட்டு போட்ட பிறகு ஒவ்வொரு கிளாஸ் இப்போ பாருங்கள், திங்கக்கிழமை முடிஞ்சிருச்சு, அடுத்த வாரம் திங்கக்கிழமை வந்தோடனே நீங்கள் வேறு பேஜில் எழுதுவீங்களா, அந்த பேஜில் கண்டிப்பாக ஒரு டேட்டை போடுங்க. அதுக்கு அடுத்த வாரம் எழுதுவீங்களா, அங்கே ஒரு டேட்டை போடுங்க. 4 வாரத்துக்குடைய தேதியும் அங்கே போடுங்கள். போட்ட பிறகு கடைசியாக நீங்கள் என்ன செய்யணும்னா, பாடம் முடிஞ்சிருச்சா, 4 வாரம் முடிஞ்ச பிறகு இந்த முதல் பேஜ், இந்த ஃபஸ்ட்டு பேஜை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும். அடுத்து ஒவ்வொரு பேஜாக நீங்கள் 30 பேஜ் எழுதியிருந்தால் 30 பேஜையும் ஃபோட்டோ எடுத்து அந்த ஸ்கேனரில் நீங்கள் எடுத்திங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் எல்லாம் வரும். கையை வச்சு நகத்தை அப்படியே அந்த விரலை நகுத்துனீங்கன்னா 4 கட்டமும் நகரும். அப்படியே நகர்ந்துச்சுன்னா அழகாக என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி ஒரு கட்டத்தை அப்படியே உருவாக்கி அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஓகே பண்ணிட்டீங்கன்னா அழகான ஒரு வடிவத்தை கொடுக்கும். அதை ஓகே பண்ணி சேவ் பண்ணிக்கங்க. அப்படி 30 பக்கத்தையும் நீங்கள் ஒவ்வொரு பேஜாக செட் பண்ணி ஸ்கேன் பண்ணி அந்த அலைன்மெண்ட்டு பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு பிறகு எல்லாத்து மேலேயும் விரலை வச்சு ஓகே கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரீநேம் அப்படின்னு சொல்லி 3 புள்ளி இருக்கும். அந்த 3 புள்ளியை தொட்டிங்கன்னா ரீநேம்னு வருங்க. அந்த ரீநேம் என்ன பண்ணணும்னு சொன்னால், முதலாவதாக நீ ரீநேம் எப்படி எழுதணும்னா, ஃபஸ்ட்டு இது நோட்டாக இருந்துச்சுன்னா நோட்டு அப்படின்னு சொல்லி எழுதணும். நோட் NOTE நோட் அப்படின்னு எழுதிட்டு சப்ஜெக்ட் என்ன, ஓடி சர்வே அப்படின்னு சொன்னால் ஓடி சர்வேன்னு எழுதணுங்க. அதுக்கு அடுத்தது உங்கள் பேர் ஜான் DK அப்படின்னு எழுதணும். நீங்கள் அதில் கஜன நேமு, சப்ஜெக்ட்டு, டீச்சர் பேர் அத்தனையிலும் எழுதக்கூடாது. ஒன்று நீங்கள் நோட்டு, சப்ஜெக்ட் பேர், உங்கள் பேர் அவ்வளோதான் இருக்கணும். முடியும் அங்கே வளன்னு என்ன இருக்கக்கூடாது. தேதி போடுறாங்க சில பேர், பக்கத்தில் நேம்னு எழுதுறீங்க, டீச்சர் நேம்னு எழுதுறீங்க, சப்ஜெக்ட் அதெல்லாம் எதுவுமே எழுத வேண்டாம். வெறும் நோட்டு, ஓடி சர்வே, உங்கள் பேர் அவ்வளோதான். உங்கள் பேர் ஷார்ட்டாக இருந்தால் போதும், நீளமான பேர்லாம் வேண்டியதில்லை. சரிங்களா? ஒரே பேர் தான். சரி, ஒரு பேர். இப்போ நான் ஜான் டேவிட் குமார்னா நான் ஜான் மட்டும் அங்கே இருக்குன்னா ஜான் டேவிட் மட்டும் எழுதினா போதும். நான் பாருங்கள் ஜான் DKன்னு எழுதிக்கிறேன்னா போதும், அவ்வளோதான். நிறையா வந்து ரீநேமில் பிடிக்காது. அது ஏங்க அப்படின்னா, எங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் அனுப்பும்போது ஆஃபீஸ் நம்பருக்கு தான் அனுப்பணுங்க. இந்த நோட்டை அனுப்பும்போது ஆஃபீஸ் நம்பரில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சேவ் பண்ணி வைப்பாங்க. அப்போ உங்கள் நோட்டு உங்கள் ரீநேமை பார்த்து அது நோட்டு தான் அப்படின்னு சொல்லி எடுத்து என்ன செஞ்சுக்குவாங்க, அங்கே ரெக்கார்டில் உங்கள் ஃபைலில் வச்சுக்குவாங்க. உங்களுக்கு ஒன்று ஃபைல் இருக்கும், அந்த ஃபைல் உங்கள் நோட்டு ஃபுல்லாக இருக்கும். எத்தனை சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ அத்தனை நோட்டும் அங்கே இருக்க வேண்டும். சில பேர் நோட்டு அனுப்புறது இல்லைங்க, அது வேறு கதை. சில பேர் படித்தா தான் அனுப்புவாங்க, வகுப்பில் அட்டன் பண்ணுறாங்க, ஆனால் நோட் எழுதுறதில்லை. ஏன்னா இதுக்கெல்லாம் மார்க் இருக்குங்க. இது ரெகுலர் காலேஜ் மாதிரிங்க. பைபிள் காலேஜ்னால் எல்லாருமே நம்ம நடத்துறதில்ல. நிறையா காலேஜ் ஆகணும் அப்படி நடத்துகிறாங்க. அப்படி இல்லை, இது வந்து ப்ராப்பராக போகிற காலேஜு. இதை சரியாக நீங்கள் படிக்கணும். ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்க, சரியாக படிங்க, நல்லா படிங்க. இது நல்ல அருமையான காலேஜு. இதில் சூப்பராக நீங்கள் படிச்சுக்கலாம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பராக. சரிங்களா? அனுப்பி வைங்க, நோட் அனுப்புங்க. நாங்கள் அதை வந்து அப்படியே
சேவ் பண்ணி வச்சுக்குவோம். அடுத்தது இன்னொரு முக்கிய பாயிண்ட்டு, ஃபஸ்ட்டு பேஜு நோட்டில் முதல்ல இது தான் எழுதணுமா, அவ்வளோ போதுமா அப்படின்ற இல்லை. நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் முடிச்சிட்டிங்க இல்லையா 4 வாரம், அதுக்கு பிற்பாடு அடுத்த சப்ஜெக்ட் வர இல்லைங்களா, அப்போவும் இதே ஃபஸ்ட்டு பேஜை இதே மாதிரி எழுதணும். தெரியுதுங்களா? அழகாக இருக்குதா? அதுதான் காட்டிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்கள். அழகாக கலராக இருக்குதா, கலரில் எழுதிக்கிறேன்னா கலரில் இந்த மாதிரி அழகழகாக எழுதி இங்கே கலரில் ஒரு ஃபுல் பேஜ் ஃபுல்லாக எழுதணும். சில பேர் ஸ்டைலுக்காக கொஞ்சோண்டு எழுதிட்டு ஒரு 4 வரி மேலே மட்டும் பேருக்கு அப்படிலாம் எழுதக்கூடாது. ஃபஸ்ட்டு பேஜ்னால் அது ஃபஸ்ட் பேஜ் அவ்வளோதான். அந்த நோட்டோட ஃபஸ்ட் பேஜ் ஃபுல்லாக இது மட்டும்தான் இருக்கணுங்க. சரிங்களா? அல்லது ஆஃப் பேஜாவது இது இருக்கணும். ஐயோ நோட்டு வேஸ்ட் ஆகுதே அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு ஆஃப் பேஜாவது இருக்கணுங்க. சும்மா கடமைக்கு ஒரு 4 வரி எழுதிட்டு நிறைய பேர் அனுப்பியிருக்கிறீங்க, நான் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டேன். அதனால தான் உங்களுக்கு இதை செஞ்சே காட்டிட்டேன், நானே எழுதி காட்டிட்டேன். பார்த்துக்குங்க. காலேஜ் நேம் அழகாக இருக்குது, நேம்னு எழுதி அது கொஞ்சம் கேப் விட்டு லைனாக அழகாக எழுதியிருக்கிறேன் பாருங்கள். கோர்ஸு, செமஸ்ட்ரு, சப்ஜெக்ட்டு, டீச்சர் பேர், டேட்டு இதெல்லாம் போட்டு நேராக அழகழகாக அதுக்கு நேராக இதுக்கு நேராக வரிசையாக அப்படி பேனாவில் ஸ்கெட்சில் அல்லது மைக்ரோட்டிக் பெண்ணில் இந்த மாதிரி கலராக எழுதணுங்க. சும்மா ஏதோ படித்தேன் அப்படின்னு சொல்லி பைபிள் காலேஜ் படிக்கக்கூடாது. இது காலேஜ், நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். ஆகவே அழகாக உங்களால் எவ்வளோ அழகாக எழுத முடியுமோ அவ்வளோ அழகாக கையெழுத்து எழுதுங்க. மெதுவாக நிறுத்தி எழுதுங்க. முதலே கூட எழுதி வச்சுங்க, சப்ஜெக்ட் பேர் அப்புறமா எழுதிக்கங்க. சரிங்களா? அழகாக எழுதுங்க, சிறப்பாக எழுதுங்க. இதை நீங்கள் எழுதுனாவே ஒரு பேஜ் ஃபுல்லாக வந்துடும். இப்படி அழகாக பெரிய எழுத்து எழுதுனாவே பெரிய பேஜ் தான் வந்துடும். இந்த மாதிரி நல்லா படிங்க. நம்மளுடைய காலேஜில் நிறைய ஸ்டூடெண்ட்டு ரொம்ப கவனமாக, ரொம்ப பொறுமையாக, ரொம்ப ஆர்வமாக நல்லா படிக்கிறாங்க. அதனால் நம்ம செக்குலர் காலேஜில் எப்படி படித்தோமோ அதே மாதிரியே பைபிள் காலேஜ்லேயும் படிக்கணும். ஏதோ கடமைக்கு அட்டன் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஓகே, புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியும் ஒரு வேளை புரியல பாஸ்டர் அப்படின்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு எத்தனை தடவை 100 தடவை வேணாலும் நான் சொல்லித்தர்றேன். சலிக்கவே மாட்டேன். உங்களுக்கு சொல்லித்தரத்தை நான் இருக்கிறேன். நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம், வாய்ஸ் பண்ணலாம், கால் பண்ணலாம். ஆகவே தாராளமாக உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி, நன்றி, நன்றி.